ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த வேலை செய்யவும் சோம்பேறித்தனமாக இருக்கா? எனக்கும் அப்படி தான். நானும் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். இப்போவும் அப்பப்போ அப்படி தான் வேலை செய்யாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா தங்கச்சி வீட்டில் போய் உட்காந்துக்குவேன். அதுவும் இல்லையா, 2 பேரும் சேர்ந்தோம்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். ஒரு வீட்டில் மட்டும் சமைச்சு சாப்பிட்டு ஒரு வீட்டில் க்ளீன் பண்ணி வச்ச மேனிக்கு வச்சுருவோம். அப்படி இல்லை க்ளீன் பண்ணாமையே கூட வச்சுருவோம். அப்புறம் ஈவினிங் டைம் போய் க்ளீன் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி தான் எங்கள் பொழப்பு ஓடிட்டுருந்தது. இப்போ பக்கத்துலேயே வீடு பிடிச்சிட்டோம். கதவு நீக்கினா அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கலாம், எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி வீடு பிடிச்சிட்டோம். இப்போவும் அதே மாதிரி இருந்தோம்னா நல்லா 2 திட்டு வாங்கி போடுவோம். அதனால் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரட்டை அடிக்கிற வேலையெல்லாம். எந்த வேலை செஞ்சாலும் ஒரு மோட்டிவேஷன் வேணும். அப்படி இல்லையா, ஏதாவது இதமாக பாட்டு கேட்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் வேலை செய்ய முடியுது. அப்படி இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, சோம்பலாகிடுது. இந்த பீஸ்ஃபுல் அண்டு ஸ்லோ மார்னிங் அப்படி ரொட்டீன் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அவங்களாம் எப்படி தான் இந்த ஸ்லோ மார்னிங் ரொட்டீன்லாம் செய்கிறாங்கன்னு தெரியல. எப்போ பாரு அவதியாக அறக்க பறக்க தான் என்னோடய வேலையெல்லாம் இருக்குது. அவங்களாம் ஒரு வேளை குழந்தைங்க இல்லாதவங்களாம் கூட இருக்கலாம். அப்படின்னா புதுசாக கல்யாணம் முடிச்சவங்களா கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 4 குழந்தைங்க இருக்குது. எங்கள் உசுரே போயிடும். அந்த அளவுக்கு கத்த வைப்பாங்க. இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வரலாம். வேலையை பூரா முடிச்சுட்டு இருக்கிற பாத்திரத்தை பூரா எடுத்து சிங்கில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கழுவி விட்டுட்டேன், நல்லா ஊறட்டும்னு. அதுக்கப்புறம் தேய்ச்சி வச்சுட்டு பாதி பாத்திரத்தை தேய்ச்சிட்டு அந்த கழுவி வச்சுட்டு திரும்பவும் இருக்கிற மீதி பாத்திரத்தை தேய்ச்சி கழுவி கமுத்துற வேண்டியதான். கொஞ்சம் பாத்திரமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பாத்திரமாக தேய்ச்சிட்டு கழுவி வச்சுருவேன். இப்போ பூராமே சிங்க் ஃபுல்லாக இருக்குது. அதனால மேலால் எது இருக்கோ அதை எடுத்து தேய்ச்சிட்டு அடியில் இருக்கிறத அப்புறமா தேய்ச்சிக்கலான்ட்டு ஒன்று ஒன்றா தேய்ச்சி கழுவிட்டுருக்கேன். எப்போ எந்த நேரத்துக்கு எது ஓட்டமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளால் முடிஞ்சதை முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுருவோம். இதை நீ நல்லா செஞ்சுருக்க, பிரமாதமாக செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி யாரும் நம்மளை பாராட்டவும் மாட்டாங்க. அப்படி எதிர்பார்த்தாலும் நமக்கு நம்ம மூக்கு தான் உடப்படும். ஒரு நாளைக்கு ஏதோ முக்கி தைக்கி செஞ்சுட்ட, எல்லா நாளும் செஞ்சுருவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, அன்னைக்கு செஞ்ச பெரிய வேலை இன்றைக்கி எப்படி செய்யாமல் போனேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம வேலையை நம்ம எப்பவும் போல் செஞ்சுட்டு இருந்தாலே போதும். எந்த பிக்கல் பிடுங்களும் இல்லாமல் மனசு நிம்மதியாக நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். எதையும் எதிர்பார்த்தா தான் நம்ம மூக்குடையும். அதனால் எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோடய மோட்டிவேஷன். அவங்க பாராட்டுவாங்க, இவங்க பாராட்டுவாங்கன்னு நினச்சி எந்த வேலையும் செய்யாதீங்க. உங்களால் முடியுதா, முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்குதா, பிடிச்ச மாதிரி செய்யுங்க போதும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் மாற்றிக்கவும் வேணாம், எதையும் விடவும் வேணாம். இதுதான் என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த மாதிரியே பேசி முடிச்சுட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாத்திரம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டு சமையல் மேடையும் ஒரு காஞ்ச துணியில் எடுத்து துடைச்சி வச்சுட்டேன். இப்போ தான் என்னாலையும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியுது. ஊருக்கு போயிட்டால் எங்கள் வீட்டில் மாமியாவும் தங்கச்சியும் செஞ்சுருவாங்க. நமக்கு சமையல் வேலை மட்டும்தான். இங்கே தான் நமக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் நம்மளே சமைச்சி நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். எனி டைம் கிச்சனில் கிண்டிங் வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பாத்திரம் தேய்ச்சாலும் இந்த சிங்கையும் ஒரு வாட்டி தேய்ச்சி விட்ருங்க. பாத்திரம் பளபளப்பு இருக்க மாதிரி சிங்க்கும் பளபளன்னு இருந்தால் தான் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.